மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 2வது வாரம் 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். இந்த ஆண்டின் டிசம்பர் வரை ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும் 11ஆம் இடத்தில் ராகு பகவானும் 12ஆம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க. 7.5 சனியில் இது விரைய சனி, இது அவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்காது. இருந்தாலும் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் தொழிலில் லாபம் கொஞ்சம் இருக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கிற வேலையிலேருந்து நல்ல வேலைக்கு இப்போ ஒரு 40,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க ஒரு கம்பெனிலனா, அதே காம்படிட்டர் கம்பெனியில் இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு 20% இன்க்ரிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்க இந்த ஆண்டு கொஞ்சம் பிரபலத்தன்மை அடைவீங்க. எப்பயுமே 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்க ஒரு பிரபலத்தன்மை, ஒரு ஃபேமஸ் ஆகலாம். குரு 3லேருந்து ஜூனுக்கு அப்புறம் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படும். சொந்த தொழில் சேரவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சொத்து சார்ந்த ப்ராப்ளங்கள் ஏதாவது இருந்தது, பூர்வீக சொத்துல வழக்கு இருந்தது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிடும். குழந்தை பேருக்கு 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியஸ்தானம். ஸோ அதில் கேது பகவான் இருக்கிறதுனால மேஷராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் முயற்சி செய்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். ஒருவேளை இயற்கையாக கிடைக்கலனா கூட மருத்துவ உதவிகள் நாடுனீங்கன்னா செயற்கை முறையில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். எப்படியோ ஒன்று குழந்தை இந்த ஆண்டு உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் காதல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டீனேஜர்ஸ் ஒரு 18 to 20 இருக்கவங்களுக்கெல்லாம் காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனி ப்ராப்ளம் ஷாலினி அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா அதுவே அடுத்த லெவல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது கட்சியில் ஏதாவது மாவட்ட செயலாளர் லெவலில் இருந்தேன் அப்படின்றது அந்த பதவி விட்டு கீழே போனவங்களாம் கூட திரும்ப மீண்டும் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷராசிக்காரங்க யாராவது ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு டிப்பு ஏற்பட்டவங்க கூட மீண்டும் இழந்த பதவி கிடைக்கும். ஸோ ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தேன் சார், கட்சியில் ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளருக்கும் தலைமைக்கும் பிரச்சனை திரும்ப உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாட்பட்ட நோய் இருந்தால் அந்த நாட்பட்ட நோயெல்லாம் தீரும். மேஷராசிக்காரங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒய்ஃப் வருமானம் பண்ணுவாங்க. மேஷராசிக்காரங்க பெண்கள் இருந்தீங்கன்னா அவங்க கணவருக்கு இன்கம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகப்பனாருக்கு அதிகமான மருத்துவ செலவு ஏற்படும். ஏன் அப்படின்னா ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை நோயை தரும் உபய ராசிகளில் நிற்கும் போது. ஸோ பிரச்சனைகள் வரும். உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ஏரியாவில் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதுகு வலி, பேக் பெயின்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமான எலக்ட்ரிக் பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த அயனிங் யூஸ் பண்ணுறீங்க, வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் பழக்கங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நபர்களோட பழகிற வேலையை வச்சுக்காதீங்க. பழகிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். உங்கள் லைஃப் வில் பி ரூயன்டு. ஸோ எக்ஸஸாக பணம் வருதுன்னு வெளியில் சொல்லாதீங்க. நண்பர்கள்ட்ட இந்த மாதம் நிறையா பணம் வச்சுருந்தீங்கன்னா அடுத்து 2 நாள் கழிச்சு மாப்பிள்ள ஒரு 40,000 கொடுறாமா, நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்ககிட்ட பணம் வந்தால் நீங்கள் சொல்லிடுவீங்க. சொந்தக்காரங்க கேட்பாங்க. அதனால் பணமே இல்லை, எப்பயுமே கிரெடிட்டில் இருக்க மாதிரி காமிச்சிக்கோங்க. அப்படி மீறி கடன் கொடுத்தீங்கன்னா பணம் வராது, பணம் அவ்வளோதான். ஸோ நிலம் வாங்கும்போது கவனம் தேவை. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். எப்பயுமே கோச்சாரத்தில் 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சமடைந்தால் அதன் மூலமாக இம்சை வரும். ஸோ 4ஆம் இடத்தில் குரு பகவான் கடகத்தில் மேற்கப்புறம் உச்சமடைகிறதுனால சொத்துக்கள் வாங்கும் பொழுது, வாகனங்கள் செகண்ட்ஸ்லாம் வாங்கும்போது ஜாக்கிரதையாக வாங்க, இல்லைனா ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய வண்டி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டி விற்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாவது சிறப்பு. லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பு. ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு நல்லா இருக்கு. இதனால பாசிட்டிவ் என்ன அப்படின்னா எந்த பெருமுயற்சி எடுத்தாலும் வெற்றி. பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்கள் பாகப்பிரிவினை இருந்துச்சுன்னா அந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் சரியாகும், பாகப்பிரிவினைலாம் சால்வ் ஆகும். கோர்ட்டு கேஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடை ஆபரணங்கள், நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 லட்சம் ரூபா கோல்டு வந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு உண்டு. பயன்படுத்தாத பொருளை சேர்த்து வைப்பீங்க. அதாவது ஒரு பொருள் நல்லா இருக்குது, ஆஃபர் போட்டிருக்கான்னு வாங்கி வைப்பீங்க, ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. சொந்த இடம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, இப்போ வாடகை வீட்டில் இருக்க சார், ஒரு ஏரியாவில் சொந்த இடம் இருக்குது அப்படின்னா லோன் வாங்கியாவது இந்த வருஷம் சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும்.
நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். 4ஆம் இடத்தில் கேது இருக்கு. 4ஆம் இடம் என்பது காதல். ஸோ அதில் ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு இருந்தால் நல்ல காதல். இது வந்து தப்பான காதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேர்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது ஆண்களாக இருந்தால் ரிஷபராசிக்காரங்க புதுசாக பெண்கள்கிட்ட பழகும் பொழுது ஒரு டிஸ்டன்ஸ்லேயே பழகுங்க. பெண்கள் யாராவது ஒருத்தங்க எனி ப்ராப்ளம் ஷாலினி அப்படின்னு கேட்டானுங்கன்னா நோ ப்ராப்ளம், ஐ வில் ஹேண்டில் மை செல்ஃப் அப்படின்ட்டு மைண்ட் ஒரு ஓன் பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்லுங்க.